ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி தான் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லின் ஒரு டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, மம்மாஎர்த்தோட டே க்ரீம் அண்ட் நைட் க்ரீம் அண்ட் அண்டர் ஐ க்ரீம் அண்டு ஒரு சன்டனோட ஃபேஸ் வாஷ், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, மம்மாஎர்த் ப்ராடக்ட் நல்லா இருக்கா, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ரிவ்யூ கொடுங்கன்னு தனித்தனியாக கேட்டிங்க. ஸோ டோட்டலாக நான் ரிவ்யூ கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே உங்கள்கிட்ட நான் கேட்குறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மம்மாஎர்த்தோட ப்ராடக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ரிவ்யூஸும் இதை பற்றின பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, அது மாதிரி நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த மம்மாஎர்த்தோட டர்ன் ரிமூவல் ஃபேஸ் வாஷ் இருக்குது இல்லையா, இது கூட ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒன்று வருது. இது வந்து உப்டன் ஃபேஸ் வாஷு, அதே மாதிரி உப்டன் மாஸ்க் ஒன்று வருது. அதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம நிறைய இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மம்மாஎர்த்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ். நம்ம நார்மலாக ஹிமாலயாவோட டர்ன் ரிமூவல் ஃபேஸ் வாஷ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஜோவிஸோட D10 ஃபேஸ் வாஷ் பார்த்தோம். அது மாதிரி தான் இதுவும் மம்மாஎர்த்தோட டர்ன் ரிமூவல் ஃபேஸ் வாஷ். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து இந்த டர்ன் ரிமூவல் ப்ளஸ் வந்து மாஸ்க், இது ரெண்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படி இருக்குது, நம்மளோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து உப்டன் ஃபேஸ் வாஷ் வித் டர்மரிக் அண்டு saffron அண்ட் இது டோட்டலாக பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க. ஹைப்போ அலர்ஜெனிக், சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல் ஸ்கின் டைப் அண்டு 100 mlக்கு 249 சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதாவது மற்றதோட டர்ன் ரிமூவல் ஃபேஸ் வாஷோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹிமாலயோட டர்ன் ரிமூவல் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே ஆயிலியாக இருக்குது, ஆயிலி ஆகுது அப்படி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட நிறைய பேர். அவங்களுக்கு வந்து ஜோவிஸோட D10 ஃபேஸ் வாஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்கேஸ் வந்து அதுலேயும் உங்களுக்கு ஆயிலி ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மம்மாஎர்த்தோட டர்ன் ரிமூவல் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது ஆயிலி ஸ்கின்னுக்கு. இதில் பர்சனலாக மைனஸ், எனக்கு என்ன மைனஸ்ன்னு பட்டுதுன்னா, என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின். நான் ஒன் டைம் போட்டதுமே என்னோடய ஸ்கின்னை வந்து இது ட்ரை ஆக்கிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் ஒரு நார்மல் ட்ரூ ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு செட் ஆகாது. இன்கேஸ் வந்து இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசிங், இதோட நைட் க்ரீமோ இல்லை வந்து நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும், இல்லைனா ட்ரை ஆகிடும். இது எனக்கு வந்து மைனஸாக பட்டுச்சு. அப்புறம் இன்னொரு மைனஸ் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கும் என்னை மாதிரி அதிகமாக ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காது, ஹெவியான ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இது செட் ஆகாது. இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து இன்கேஸ் வந்து இதில் அந்த டர்மரிக்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதோட ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து எனக்கு இது பர்சனலாக இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே. ஸோ வந்து இது மைனஸ்ஸு. மற்றபடி இது எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் சூப்பராக தாராளமாக இந்த மம்மாஎர்த்தோட ஒரு செட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வாங்குறது, இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இல்லையா. ஸோ வந்து இது வந்து ஆஃபரில் இருக்குது நைக்காவில். இது வந்து எங்கள் அண்ணி வாங்கினாங்க, எங்கள் அண்ணோட ஒய்ஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க 2 மந்த்தாக. அவங்க கேட்கும்போது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னாங்க. அவங்களோட வந்து ஆயிலி ஸ்கின் தான். உங்களுக்கு இது வந்து தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் நைக்கா இல்லைனா அமேசான் இந்த மாதிரி ஆஃபரில் போடுவாங்க. அதாவது உப்டன் ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் உப்டன் மாஸ்க்கு, இல்லைனா டே அண்ட் நைட் க்ரீம் தனியாக ஒரு செட்டு, இல்லைனா இதோட சேர்த்து ஒரு செட்டு, இந்த மாதிரி செட்டாக உங்களுக்கு ஆஃபரில் இருக்கும். அந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு காசு வந்து கம்மியாக கிடைக்கும். இல்லைனா தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து வந்து இதில் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லணும்னு கேட்டால் ஐ க்ரீம் தான். எங்கள் அண்ணிட்ட கேட்கும் போது உங்களுக்கு எந்த ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு கேட்டால்
அவங்க வந்து ஐ க்ரீம் தான் சொன்னாங்க. எனக்கு ஐ க்ரீம் ரொம்ப பிடிச்சிது. அவங்களுக்கு வந்து அண்டர் ஐ வந்து ரொம்பவே நிறைய இருக்கும். அவங்க என்கிட்ட சொன்னது 2 மந்த்தில் இது ரொம்ப நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு. அது மாதிரி நான் அவங்க ஃபேஸ் பார்க்கும்போது நல்லா ரெடியூஸாகவும் இருந்தது. இது உங்களுக்கு இன்கேஸ் பஃபினஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது செட் ஆகாது. நான் வாவோட பஃபி ரோல் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டார்க் சர்க்கிள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதை பற்றி ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இது வந்து அண்டர் ஐ க்ரீமு, இதில் வந்து குக்கும்பர் அண்ட் காஃபி சொல்லியிருக்காங்க. இது ஃபார் டார்க் சர்க்கிள், இதில் பஃபினஸ் இந்த மாதிரி எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருந்தால் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்கும் பஃபினஸ் வந்து வந்துடுது. அதாவது நம்ம ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அதனால் வந்து பஃபினஸ் வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்தே வந்துடுது. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வாவோடது ட்ரை பண்ணுங்கள், அது சூப்பராக இருக்குது. அண்ட் இது டோட்டலாக வந்து இந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் கிடையவே கிடையாது, அவங்க ஸ்பான்சர் வீடியோ கிடையவே கிடையாது. இது நான் எனக்கு வந்து பர்சனலாக நிறைய பேர் கேட்டிருந்தனால நான் ரிவ்யூ கொடுக்குறேன். எங்கள் அண்ணி இதை வாங்கி 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணேன். நான் ஒரு 3 டேஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இதில் வந்து மினரல் ஆயில் ப்ளஸ் இதுலேயும் பேரபன் ஃப்ரீ சொல்லியிருக்காங்க வித் பயோ ஆக்டிவ்ஸ். இதில் வந்து ஹெர்பல் தான், மேக்ஸிமம் ஹெர்பல் தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து இதோட நெட் வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட எம்ஆர்பி வந்து இது செட்டாக இவங்க வந்து ஆஃபரில் வாங்கினால இதில் எதுவும் போடலை. பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு அண்டர் ஐ க்ரீம் இருக்குது, அண்டர் ஐ இருக்குது, எதுலேயுமே எனக்கு செட் ஆகலை, எந்த ஒரு ஹெர்பல் வேயும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக அதிகமாக டிவி பார்க்குறீங்க இல்லை அதிகமாக மொபைல் பக்கத்தில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து சூப்பராக இருக்குது. நான் நேராகவே பார்த்தேன், எங்கள் அண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வாவோட ரோல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து டே அண்ட் நைட் பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து டே க்ரீம் வந்து சொல்லியிருக்கோம், இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் இந்த மமாஎர்த்தோட டே க்ரீம் பற்றி நான் சொல்லியிருக்கேன். மமாஎர்த்தில் பாய் பிளமிஷஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டே க்ரீம் இருக்கும். உங்களுக்கு மார்க்ஸு இல்லைனா பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருந்தால், பிம்பிள்ஸ் மார்க் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டே அண்ட் நைட் க்ரீம் செட்டாக வருது. இது பாய் பிளமிஷஸ் கிடையாது. இந்த டே க்ரீம் வந்து நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பருவெலாம் கிடையாது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இதோட SPF பார்த்தீங்கன்னா 20, இது வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸாக பட்டுச்சு. மற்றபடி இது எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் கடைசியாக காட்டுறேன். இந்த டே க்ரீம் வந்து இது பொமக்ரானட் அண்டு மார்னிங்கா ஆயில் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பேரபன் ஃப்ரீ, சிலிக்கான் ஃப்ரீ, ஒன்றுலே ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் வந்து டோட்டலாக வந்து பேரபன் கிடையாது, சல்ஃபேட் கிடையாது, ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது, அந்த மாதிரி டோட்டலாக எதுலேயுமே போடலை. ஒன்று இல்லாமல் இருக்குது. பட் இது ஓகே தான், நம்மளுக்கு மற்றதோட கம்பேர் பண்ணும்போது. கெமிக்கல் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது வந்து பேரபன் ஃப்ரீ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து சிலிக்கானும் ஃப்ரீன்னு தான் போட்டிருக்காங்க. அண்டு ப்ராடக்ட் UVA UVB போட்டிருக்காங்க. இது வந்து SPF இருக்க 20 தான் இருக்குது இல்லையா. ஸோ வந்து அதிகமாக வெயில் அடிக்கும் போது நீங்கள் ஒரு டே க்ரீம் போட்டு இந்த நைட் க்ரீம் நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டு இந்த டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. அண்டு வந்து இது எல்லா ஸ்கின் டைப்பும், உண்மையாகவே இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ரொம்ப நல்லா ப்ளஸ்ஸாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட இது வந்து ரொம்ப ட்ரையெல்லாம் ஆக்கலை, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்து இந்த டர்ன் ரிமூவல் ஃபேஸ் வாஷ் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு டே அண்ட் நைட் க்ரீமை மமாஎர்த் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது. இது ஆல் ஸ்கின் டைப்புங்கிறனால இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது சூட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599. இதான் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து செட்டாக போட்டு வாங்கிடுங்க, டே நைட் க்ரீம் அந்த மாதிரி செட்டாக போட்டு வாங்கிடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பாருங்கள், அப் டு 8 to 11 hours வரைக்கும் உங்களுக்கு வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் வந்து இது உண்மையாகவே டே க்ரீம் வந்து நார்மலாக உங்களுக்கு இது பரு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பிளமிசஸ் ட்ரை பண்ணுங்கள். பருவெலாம் இல்லை எங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, நிறைய பேர் ஆயில் ஸ்கின்க்கு என்ன டே க்ரீம் யூஸ் பண்ணுறது, ஆயில் ஸ்கின் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ ஆயில் ஸ்கின் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பருவெலாம் இல்லாத பட்சத்தில் இந்த வந்து டே க்ரீமை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நைட் க்ரீமும்
ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி சொல்கிற, நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நைட் க்ரீம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நார்மலாக நீங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசர் தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உங்களை ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மாய்ஸ்சர் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த நைட் க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த மமாயர்த்தோட ப்ராடக்ட் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து பக்காவாக இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் இது ஓகே. பட் உங்களோட ட்ரை ஸ்கின் அப்படின்னா இது கொஞ்சம் வந்து நீங்கள் யோசிக்கணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு ஓகேவாக இருக்குன்னா நீங்கள் ஓகே அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ப்ராடக்ட் மாற்றிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த அண்டர் ஐ க்ரீமுக்கு வந்து ப்ரைஸ் சொல்லலை, இதில் போடலை, செட்டாக வாங்கினதுனால இதில் போடலை. அது மாதிரி நைட் க்ரீமுக்கும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நைட் க்ரீமுக்கும் இதில் போடலை. இதில் அமௌண்ட் எவ்வளோ, ஏன்னா செட்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, செட்டு நீங்கள் வந்து ஆஃபரில் போட்டு பார்த்துக்கோங்க. இதில் மேலே பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் வேணும்னா இந்த ஒரு நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்து நீங்கள் ஆஃபரில் கூட வாங்கிக்கலாம். பக்கத்தில் டீலர் இருந்தாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. என்கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கணும். ஏன்னா சில ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கணுன்னா என்ன ஆகுனா, ஒன்ஸ் யூஸ் பண்ணிடுவோம், ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஆஃபரில் இருக்காது. அதே மாதிரி நம்ம வாங்கின ப்ரைஸில் வாங்க முடியாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது மாதிரி அமேசானில் இருக்காது, வேறு எந்த ஒரு இதுலேயும் நம்மளுக்கு செட் ஆகாது. அது மாதிரி டெலிவரி சார்ஜ் போடுவாங்க, அது நிறைய ப்ராப்ளம் வந்துடும் நம்மளுக்கு. பட் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆஃபரில் எப்போவுமே கிடைக்கும், நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஈஸியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நம்பர் இருக்குது. ஸோ இதெல்லாம் கால் பண்ணி நம்ம ஈஸியாக அவைலபிளாக வாங்கிக்கலாம். அது மாதிரி இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பக்கத்தில் பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து ஒரு ஸ்க்ரப், லைட்டாக மைல்டாக ஸ்க்ரப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிறது இல்லையா, டர்ன் ரிமூவலுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது இது ஓகே தான். ஸோ வந்து இந்த ஃபேஸ் வாஷோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த டே க்ரீமோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதோட கன்சிஸ்டன்சி. ஸ்கின்னில் போட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு தெரியும். இருந்தாலும் பாருங்கள், உள்ளங்கையில் நான் போடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. ட்ரை ஸ்கின் கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஆக்காது நம்மளுக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் தான் ட்ரை ஆக்குது. பட் வந்து இந்த டே க்ரீம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நான் நைட் க்ரீமும் சொல்கிறேன், அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா மேபி அப்படி தான் இருக்கும். நைட் க்ரீமோட கன்சிஸ்டன்சியும் எவ்வளோவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்களா, ரொம்ப அப்படி கொஞ்சம் வாட்ரியாக, கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. டே க்ரீமோட கம்பேர் பண்ணும்போது நைட் க்ரீம் வந்து ரொம்பவே லிக்விடாக இருக்குது. நான் அதனால தான் சொன்னேன் இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு அவ்வளோவா சூட் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வந்து இந்த நைட் க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் அவாய்ட் பண்ணிக்கிறது ஓகே தான். ஏன்னா இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கனால அந்தளவுக்கு ஒரு மாய்ஸ்சராக இருக்குமான்னு எனக்கு தெரியல. யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த நைட் க்ரீம் வந்து ஓகேவாக இருக்க மாதிரி தெரியல. பட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு உண்மையாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா தேவைப்படாது இல்லையா, உங்களுக்கு ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான நைட் க்ரீம் தான் உங்களுக்கு தேவை. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும். அண்டு அண்டர் ஐ க்ரீமோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்டர் ஐ க்ரீமோட கன்சிஸ்டன்சி நல்லா ஒரு நைட் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்குது, கொஞ்சம் கூட திக்காக இருக்குது, நல்லா ஒரு டக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சுருக்க போகிறோம், டெய்லி நைட்டு போடுங்க. இல்லை வீட்டில் இருக்கும்போது ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அண்டர் ஐ க்ரீம் தான். அவங்க சொன்னதும் எனக்கு அண்டர் ஐ க்ரீம் தான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த அண்டர் ஐ க்ரீம். நிறைய பேர் வந்து பயோடெக்கோட அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பீங்க.
உண்மையாக பயோடெக்கோட அண்டர் ஐ க்ரீம் வந்து நல்லாவே இல்லை. நிறைய இது வந்து அண்டர் ஐ க்ரீம் வந்து ஹிமாலயாவோட அண்டர் ஐ க்ரீம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. அது மாதிரி கார்னியர் சொல்லுவாங்க, கார்னியரும் எனக்கு பிடிக்காது. நான் யூஸ் பண்ணாத அண்டர் ஐ க்ரீமே கிடையாது, எனக்கு எதுவுமே பிடிக்காது. இந்த பஃபினஸ் வந்தோன்னே நான் வந்து தேடுவேன் எந்த க்ரீம் தான் நல்லா இருக்கும்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக வாவோடது தான். அதுக்கப்புறம் நான் இது வந்து பார்த்ததில் கண்டிப்பாக நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது மமாஎர்த் தான். ஸோ எனக்கும் பெஸ்ட்டு இதிலே இருக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் நான் வந்து அண்டர் ஐ க்ரீம் மமாஎர்த்தோட அண்டர் ஐ க்ரீம் தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். நைட் க்ரீமும் ஓகே தான். அந்த மாதிரி டே க்ரீம் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப செட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே போல் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி யாருக்கெல்லாம் இது ரொம்ப பெஸ்ட்டு, யாரெல்லாம் இது வாங்கலாம் அப்படிங்கிறத நான் தனியாக சொல்லிடுறேன். சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம எந்த மாதிரி டே க்ரீம் நைட் க்ரீம் வாங்குறது, எது நம்மளுக்கு ஓகே, அது வந்து கெமிக்கலாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. எதுவுமே அவங்களுக்கு செட்டும் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த மமாஎர்த்தோட ப்ராடக்டை ட்ரை பண்ணலாம், அவங்களுக்கு இது செட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் வந்து நிறைய பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் டே க்ரீம் நைட் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன், நான் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறவங்க ரொம்ப மைல்டாக இது இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். இதில் எல்லாமே எனக்கு ஓகே தான். எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு ஓகே இல்லைன்னு தோணுது வந்து ஃபேஸ் வாஷ் தான். அந்த ஃபேஸ் வாஷ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது அந்தளவுக்கு. இப்போது டீடென் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஜோவிஸோட டீடென், அதோடு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது அந்தளவுக்கு ஓகே இல்லை. ஏன் இவ்வளோ காசு கொடுத்து இது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ப்ரைஸ் கம்மியாகவே நம்மளுக்கு டீடென் கிடைக்கிது, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது அவ்வளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க அந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். மற்றபடி இது மூணுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பேக்கேஜ் தான். இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் வேறொரு இதை விட இன்னும் நல்ல மாய்ஸ்சராக இருக்க மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் கேட்டால் வேறு நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம், நம்ம ப்ராடக்டோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு சூப்பர் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.